7ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட இதுவரை 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அந்த துயரமான ஒரு சம்பவம் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மிக மோசமாக கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கருப்பு தினமாக அந்த துயர சம்பவம் நடந்தது. அந்த துயர சம்பவத்தை ஒட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 28ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து நேரிலே வந்து இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பத்திரிகையாளர் செய்தியை சந்திப்பு நடத்தினார். அப்பொழுது பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பில் அவர் கூறும் பொழுது, இதற்கு முன்னர் தாவேகா நடந்த பிரச்சார கூட்டங்களில் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பதையெல்லாம் ஆராய்ந்து காவல்துறை அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தமிழகத்தினுடைய மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். ஒரு அவதூறு செய்தியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் தாவேகா மாநாட்டிற்கு, திருச்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட பொழுது சில கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்ததாகவும், அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டதாகவெல்லாம் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த வகையில் பாதுகாப்புக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது அது அவர்களுடைய உரிமை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆளுகின்ற அரசு மீது இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கடமை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த செய்தியை வைத்து மாரத்தான் அமைச்சர் அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் செய்தியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையில் 108 ஆம்புலன்ஸ் வருகிறது. அந்த 108 ஆம்புலன்ஸை தேக்கி அதை செக் பண்ணும் பொழுது அதில் நோயாளிகள் யாரும் இல்லை. அதன் பிறகு அந்த டிரைவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை. அப்படி எந்த விதமான அழைப்பும் வராமல் ஒரு வெறும் ஆளில்லாத ஆம்புலன்ஸை கூட்டத்திற்குள்ளே விடுவது என்பது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸை விடுவது என்பது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கலைப்பதற்கான ஒரு சதி செயல் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மிரட்டியதாகவெல்லாம் செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் 15க்கும் மேற்பட்ட அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கூறி அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பொதுக்கூட்டம் ஆரம்பித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச ஆரம்பித்த 10 நிமிடம் கழித்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் விடுவது என்பது இது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல். இதை கண்டனத்துக்குரியது. அது மட்டுமல்ல, பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறார்கள், ரோட்டில் கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை. அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும். முட்டுச்சந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு 2 வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது சதி செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வருங்கிறார். சரி, நாங்கள் ரோட்டில் கூட்டம் நடத்துகிறோம். திமுக இங்கே ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துகிறாங்க? எல்லா ரோட்டில் தான் நடத்துகிறோம். பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துறது தான் முறை. ஆனால் இவரும் முட்டுச்சந்துங்கிறார், அவரும் முட்டுச்சந்துங்கிறார். அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இதுக்கு முன்னே நடந்த 4 கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அதே போல் அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துத்தான் இந்த தாவேக தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அதை 4 பசங்க தேக்குறாங்க. அப்போ தேக்கும்போது என்ன சொல்கிறாங்க? நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்துக்குள்ளே திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்கிறதாக தான் அந்த செய்தி வருது. அதில் அதைத்தான் சொல்கிறாரு ஒழிஞ்சு மற்ற வேறு எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது. பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 40 உயிர்கள், இன்னையோட சேர்த்து 40 உயிர்கள் இறந்துருக்குது. அதில் குழந்தைகள் அதிகம், பெண்களும் குழந்தைகள் தான் அதிகம். அந்த காட்சியை நம்மெல்லாம் பார்த்தோம். அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதில் கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. இந்த செயலை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த ஆம்புலன்ஸில் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான்? பணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சுருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 153 தொகுதிகளுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்கார்.
கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் சொல்லியிருந்தோம். 10 நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம். கூட்டம் அதிகம் வரும். பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா பக்கத்தில் கூட்டம் நடத்தினா போக்குவரத்து மாற்றம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரோடு அகலமாக இருக்காது, நெரிசல் இருக்காது, இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் அந்த பேருந்து நிலைய ரவுண்டானாவிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம். 10 நாள் பேசவே இல்லை காவல்துறை. அதுக்கப்புறம் வந்து இடத்த பார்க்குறோம்னு ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லி வந்தாங்க. வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்கிறாரு நாளைக்கு அனுமதி கொடுக்குறோங்கிறார். அவங்க அனுமதி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார், நாங்கள் ஆதாரத்தோடு அங்கே எங்களுடைய பிரேயரை சொல்லும் பொழுது அப்போ சொன்னோம், இந்த இடத்துல 10/11/2022 முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில். இதுக்கப்புறம் நாலு 4/4/2024 பேருந்து நிலைய ரவுண்டானா மக்களவைத் தேர்தல். டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார். அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானா. இதுக்கப்புறம் கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா. இதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார். இது யாருடைய புக்கில் யாருடைய இதில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆர்ப்பாட்டம் ஒன்று அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறோம். இவ்வளவையும் கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் காமிச்சு பேசும் பொழுது நீதியரசர் சொல்கிறார், ஒருதலை பட்சம் இல்லாமல் போய் இதை இன்ஸ்பெக்டர்லாம் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. டிஎஸ்பி எல்லாம் எஸ்பியை நேரடியாக ஆய்வு பண்ணி ஒருதலை பட்சம் இல்லாமல் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறார். அவர் அனுமதி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறமும் அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க. எங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறார், ஒரு வாரம் டைமை மட்டும் தள்ளி வாங்குங்க, டைம் இல்லை, நான் அதே இடத்துல அனுமதி வாங்கி தரேன்னு சொன்னார். டைம் இல்லாததுனால அவங்க சொன்ன இடத்துல 4-5 இடம் சொன்னாங்க. லைட் ஹவுஸ், உழவர் சந்தை, வேலுச்சாமிபுரம்னு சொன்னாங்க. அதில் வேலுச்சாமிபுரம் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த கேட்டு வாங்கினோம். ஆனால் அந்த இடத்த கேட்டு வாங்கினா இந்த ஊருக்கு பழைய மந்திரி சொல்கிறாரு, முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறாரு, ரோடு இருக்கிறது 60 அடி, இந்த இடம் 15 அடி, இந்த இடம் 15 அடி தட்டி வச்சு மறைச்சிட்டாங்க. 30 அடியில் கூட்டம் முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துகிறாங்க, இவங்க சட்டம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ முட்டுச்சந்தில் கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை அனுமதி கொடுக்குது? அதே இடத்துல தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, தாவேக்காவுக்கு. நான் சொல்கிறேன், பேருந்து நிலையம் அருகில் அந்த அகலமான ரோட்டில் அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதில் அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடத்துகிறீங்க. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், மற்ற கட்சிகளுக்குன்னா ஒரு சட்டம். இதுதான் இன்னைக்கு கரூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அகலமான ரோட்டில் நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவம் தொலைக்காட்சியில், சோசியல் மீடியாவிலெல்லாம் நிறைய செய்திகள் வருது. அந்த தாவேக்கானுடைய தலைவர் பிரச்சாரத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வருது.
அந்த ஆம்புலன்ஸில் ஆள் இல்லை. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அவர் மேடையில் நின்று மைக்கை பிடிச்சி பேசுகிறார். ஒரு ஆம்புலன்ஸ் நாமக்கல்லிருந்து வந்தது, அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்த 2 ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வந்தது? பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சம்பவம் நடைபெறாத பொழுது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுங்கிறதான் எங்களுடைய கேள்வி. அதை பற்றிலாம் நான் எங்கள் பொதுச் செயலாளர் பேசலை. இப்போ இந்த அறிக்கையை விட்டதுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் பேச ஆரம்பித்த உடனே லைட் ஆஃப் ஆகுது, போலீஸ் தடியடி நடத்துகிறாங்க, செருப்பு வீசுறது வருது, ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வருது, அது வேறு. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வருது. இதையெல்லாம் பார்த்தா இதில் சந்தேகம் இருக்குதுங்கிறது அந்த சோசியல் மீடியாவில் தான் வருது. நான் மட்டும் சொல்லலை, நான் சொல்லலை. இது 2 நாளாக உங்களுக்கே தெரியும், நீங்களாம் நிருபர்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் வருது, அதில் அந்த செய்தியாக வருது அதில். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எதை செய்தி, அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு 40 ஆம்புலன்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த இறந்தவருடைய உடலை கொடுக்குறாங்க. இரவோடு இரவாக முதலமைச்சர் இங்கே வர்றார். அப்போவே நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுது, 1 மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் செயல்படுறது. இதையெல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார். நாங்கள் இதில் எல்லாம் தப்பு சொல்லல, சரி. ஆனால் இரவோடு இரவாக வந்தாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தாங்க விஷசாராயம் குடித்து. அப்போ இந்த முதலமைச்சர் எங்கே போனார்? ஏன் போய் பார்க்கல? ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை? சென்னையில் மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்தது. இவங்க அதில், முதலமைச்சரும் அதில் இருந்தார். அந்த நெரிசலில் 5 பேர் இறந்து போனாங்க. ஏன் அப்போ போய் பார்க்கல, ஆறுதல் சொல்லலை? அப்போ இரவோடு இரவாக இந்த செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோசியல் மீடியாவில் போடுறாங்க. சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி 1 மேன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் இன்றைக்கி காலையில் நான் 7 மணிக்கு போனேன். ஒருத்தர் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனோம், அங்கே இருந்தாங்க. 7 மணிக்கு அவங்க வேலை பார்த்தாங்க, இருந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த விசாரணையை மேற்கொண்டு இருந்தாங்க. ஆனால் செய்தி வருது சோசியல் மீடியாவில், அவங்க விசாரணை பண்ணும் பொழுது போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டுறது. ஒருத்தர் வாயை பிடிங்கிறார், பேசக்கூடாதுங்கிறார், ஒருத்தர் கையை காட்டுறார். இது சோசியல் மீடியாவில் தான் வருது, நாங்கள் சொல்லலை. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த போகும் பொழுது காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருக்கார். காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருந்தார். அப்போ எப்படி நியாயமான விசாரணை நடக்கும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. இதுவும் சோசியல் மீடியாவில் தான் வந்திருக்கு. இதையெல்லாம் நல்லா தெரியாமல் மாரத்தான் அமைச்சர் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு ஏதோ விளக்கம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த அறிக்கையை விட்ட மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அழுவது போல் நடித்த உத்தமரா என்று அழுகையை பற்றி பேசுவதற்கு முன்னாள் அமைச்சர் அறிக்கையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கையில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை சொல்றதுமா அது மட்டும் இல்லை, இதுக்கு இந்த இறந்த 41 பேர் இறந்திருக்காங்க. அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும், அரசு அதிகாரியும் தண்டிக்கப்படலை. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் இல்லை. பெங்களூரில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால்
அந்த அரசாங்கம் உடனடியாக அது சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இங்கே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த காவல்துறையில் வச்சு இதிலேயே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஐஓவாக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்த குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம் என்று செய்தி வருது. அதனால் இது சிபிஐ விசாரிக்கணும் முழுமையாக. இந்த துயரமான சம்பவத்தில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை உண்மையை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. சார், ஆதவர்ஜுனா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லும் மறைமுகமாக ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே இதில் அரசியல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தாவேகா சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு வர்றதாக சொல்லியிருந்தாங்க. 215 கேஸ் எடுக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வர்றதாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக செய்தி வந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பெஞ்ச் இல்லை, கோர்ட் இல்லை. அதனால் அது அவங்களுடைய ஸ்டாண்டு. அது ஒவ்வொரு அரசியல் கட்சி அவங்க கூட்டத்தில் நடந்ததை பற்றி அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அது அவங்களுடைய கோரிக்கை. சார், இப்போ பொதுவாக இந்த அதிமுக கூட்டம் வரட்டும், தாவேக கூட்டம் வரட்டும், ஆம்புலன்ஸ் வரதை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வச்சுட்டு இருக்கீங்க. இது நேற்று வந்த முழுமுதல் அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாருமே வந்து அவருடைய தரப்பு, செந்தில் பாலாஜி தரப்பு ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது, ஒரு கருத்து இருக்குது. இல்லை, அது தெரியல. அதுக்கு விபத்து நடந்ததுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. என்ன, நான் இங்கே 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டேன். வந்தப்போ 3 பேர் இறந்துட்டதா சொன்னாங்க. ஆம்புலன்ஸில் வர 39 பேருடைய உடல்கள் இறந்த நிலையில் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 பேர் இறந்துருக்குறாங்க. விபத்து நடந்தோடனே நிறைய ஆம்புலன்ஸ் போயிருக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பித்த உடனே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. அதில் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க நாமக்கல்லேருந்து கொண்டு வந்தது. மீதி 2 ஆம்புலன்ஸு ஆள் இல்லாமல் உள்ளே எப்படி போச்சு, அதை எப்படி காவல்துறை அனுமதிச்சதுங்கிறதான் கேள்வி. இது எங்கள் ஆம்புலன்ஸ் பற்றி பேசுறதுனால சொல்கிறோம் நாங்கள். இப்போ 41 பேர் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்தீங்களா? நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்தீங்க? அவங்கள சும்மா நம்ம மரியாதை நிமித்தமாக பார்த்தோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் வந்து நடந்த விஷயங்கள் குறித்து அறிக்கையை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அன்பில் மகேஷோட ரிப்ளை நான் பார்க்கல. இவர் மாரத்தான் அமைச்சர் கொடுத்த அறிக்கை தான், அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறேன். சார், உயிரிழப்புகள் நடப்பதுக்கு முன்னாடியே மருத்துவமனை தயாராக இருந்தது, அமைச்சர் இங்கே வந்துட்டாரு, அதுவும் சோசியல் மீடியாவில் தான் வருது. அது உண்மை என்னங்கிறது தெரியணும்னா சிபிஐ விசாரிக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு செய்தி வந்திருக்கிறதா போட்டிருக்காங்க. மகாமகம் போல் ஒரு நிகழ்வு நடக்கும்ங்கிறதெல்லாம் வந்து போட்டிருக்கிறதாக கூட ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, சொன்னாங்க. அதையெல்லாம் விசாரிக்கணும். தீர விசாரித்தா தான் உண்மை நிலை என்னங்கிறது தெரியும். அதே போல் இந்த முட்டுச்சந்துன்னு சொல்கிறக்கூடிய அமைச்சர்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்தியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க சிந்திச்சுட்டு பேசணும். பைபாஸில் அவங்க ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையை தடை செஞ்சு எல்லா போக்குவரத்தையும் மாற்றி, ரூட்டை மாற்றி 20 கிலோமீட்டர் 30-50 கிலோமீட்டர்லாம் சுற்றி போய் அந்த கனரக வாகனங்கள்லாம் போய் அந்த சிங்கிள் ரோட்டில் போய் மாட்டி பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க. பெரிய போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டது. அதை பற்றியெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதில்ல. நீங்கள் கேட்கணும். அதெல்லாம் அரசாங்க பள்ளி லீவ் விட்டாங்களா இல்லையா? எந்த அறிவிப்பில் லீவ் விட்டாங்க? தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து மாற்றம் எதுவும் எந்த யார் இது கொடுத்தா அதிகாரம் கொடுத்தது? எல்லாம் மாற்றி தான் விட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கும்பல் எவ்வளோ வருதுங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போலீஸ் அதிகமாக இருந்தது, 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு நாங்கள் எண்ணி பார்க்குறதுல நாங்கள் தெரியல எங்களுக்கு. ஆனால் சோசியல் மீடியாவில் வருது 50 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த கோரிக்கை தான் வச்சிருக்காரு. சார், இங்கே மருத்துவமனை நேற்றைய பொழுது ஒரு 10-11 மணி வரைக்கும் இந்த முழுக்க எங்கள் திமுக நபர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பாஜகவினர் வரும்போது அடித்து விரட்டப்பட்டாங்க. ஸோ இந்த செயலை எப்படி பார்க்குறோம்? அப்படி இல்லை, அடித்து விரட்டுறதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் என்ன அவங்களுக்கு எழுதியாக கொடுத்துருக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் இருக்குது இருந்தோமே 3:30 மணி வரைக்கும் நாங்கள் இருந்தோம். நாங்கள் 200 பேர் அங்கே இருந்தோம். இன்னைக்கு யாரையும் உள்ள அனுமதிக்கல. அப்படியா? தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியாது. அன்னைக்கு இரவு முதலமைச்சர் இங்கே வர வரைக்கும்
எங்களுடைய கழக தொண்டர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின்படி இங்கேயே இருந்தோம். 3:30 மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு தான் போனோம். காலையில் 8 மணிக்கு எங்கள் பொதுச் செயலாளர் வந்தார். அவர் அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் இனி எங்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தினுடைய வேண்டுதல். சார், இப்போ 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் விஜய் இன்னும் நேரில் வரல. பல்வேறு தரப்பு பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலும் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? அது அவருடைய முடிவு. அது நாம் போய் கருத்து சொல்ல முடியாது. சார், விஜய் தொடர்ந்து திமுகவை நேரடியாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்தார். அப்பப்போ அதிமுகவை விமர்சனம் செஞ்சார். அவருக்கு கூட்டக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஏன்னா திருச்சியாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு மேஜரான கூட்டம் வந்தது. ஸோ இதை பார்த்து தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இது கற்பனையான கேள்வி தம்பி. இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கூட்டத்தின் அடிப்படையில் நோயாளர்கள் குறிப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரை பற்றி அவர் பாடல் பாடும்போது தான் அந்த ஆரவாரம் இருக்குது, அப்போ தான் கூட்ட நெரிசல் வந்தது, அதனால தான் இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை நான் தான் போய் சொல்லிட்டேன். அப்போவே சொல்லிட்டேன். அவர் பாட்டு பாடுறாரு, லைட் ஆஃப் ஆகுது, செருப்பை வீசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, தள்ளுமுள் ஏற்படுது. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோட சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். காவல்துறை அந்த எஃப்ஐஆர்லேயே விஜய் தாமதமாக வந்ததால தான் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, எங்கள் பொதுச் செயலாளரும் சொன்னார், தாமதத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னார். எத்தனை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. 12 மணியாக 1 மணிக்கே சொன்னாங்க. அவர் 6:30 மணி 7 மணி இருக்குன்னு வந்தார். ஆனால் அந்த தாமதம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தேங்க்யூ சார்.